கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மேலே உள்ள ஒரு படத்துல ஒரு செய்தி, உலகத்துல முதல் தன்பாலின பிரதமர் அப்படின்ட்டு ஒருத்தர் நெதர்லாந்துல ஒரு பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவர் தன்பாலின பிரதமர், அதாவது ஓரின சேர்க்கை பிரதமர். ஓரின சேர்க்கை என்னும் அசுத்த பாவம் விபச்சாரம் நிறைந்த ஒரு பிரதமரை இந்த உலகத்துல இந்த நாட்டில் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. நீங்க வரலாறு பின்னாடி பார்த்தீங்கன்னா இது வெளிப்படையாக இவர் தன்னை ஒரு ஓரின சேர்க்கையாளர், அதாவது தன்பாலின ஈர்ப்பாளர் என்று தன்னை அறிவித்து கொண்ட ஒரு மனிதர். அது மாத்திரமல்ல, ஒரு சிலர் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ என்ன அப்படின்னா, நெதர்லாந்து பிரதமர் இவர். நெதர்லாந்து மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சில நாடுகள்ல இருந்தெல்லாம் மிஷனரிமார்கள் பல இடங்களுக்கு போயிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நெதர்லாந்துல மிஷனரி இயக்கங்கள்லாம் இருந்திருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இந்த நெதர்லாந்துலையும் கூட பரிசுத்தவான்கள் அநேகர் மிஷனரி பணிகள் செய்து உண்மையாக கிறிஸ்துவுக்கு உண்மையாய் ஊழியம் செய்து சபைகளை ஏற்படுத்தி தேவனுக்கு ஊழியம் செய்திருக்காங்க. இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 20வது அதிகாரத்துல 29ல பவுல் சொல்றாரு, நான் போன பின்பு மந்தை தப்பிவிடாத குடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிற. இது என்னன்னா, பணத்தாசை பிடித்தவர்கள். இந்த தேமா எப்படி பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து பின்வாங்கி போனாரோ, அதுபோல பணத்தாசை பிரபஞ்சத்தின் மீது ஆசை வச்சு சபையில எழும்பி அவங்க சபையை கெடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதை பவுல் அப்போஸ்தலர் இந்த இடத்துல குறிப்பிடுறாரு. ஆனா பின்னாட்கள்ல பாருங்க, இங்க அப்படிப்பட்ட நெதர்லாந்து போன்ற நாடுகள்ல, நீங்க ஐரோப்பா நாடுகள், இன்னும் பல நாடுகள்ல இருந்துதான் அநேக மிஷனரிகள் தங்களுடைய ஜீவனை பாராமல் கிறிஸ்துவுக்காக பல நாடுகள் உலகம் எங்கும் தங்களுடைய மிஷனரி பயணத்தை தொடங்கினாங்க. தங்களுடைய மனைவி, அம்மா, அப்பா, சொந்த பந்தங்கள், உறவுகள், சொத்து பத்துகளெல்லாம் விட்டுட்டு பல நாடுகளுக்கு இந்த தேசங்களிலிருந்துலாம் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். பரிசுத்த தெய்வத்தை அறிவித்து அவர்களுடைய கல்லறைகள் கூட இன்னைக்கு எங்கெங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்டு இந்த 2000 ஆண்டுகள்ல இன்னைக்கு நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். அவங்க பேரு, முகம் இதெல்லாம் யாருன்னே தெரியாது. அவங்களாம் ரத்த சாட்சியா மரித்தவங்க. அவங்க பேருலாம் தெரியாது. அவங்க எப்படி இருப்பாங்க, எது இருப்பாங்க, அவங்கள பட்ட பாடுகள்லாம் தெரியவே தெரியாது. நான் இன்னைக்கு நம்ம பல கிராமங்கள்ல, குக்கிராமங்கள்ல கிறிஸ்துவை அறிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா, இவங்க இடப்பட்ட கிறிஸ்துவுக்கு அடுத்து பிற்பாடு அப்போஸ்தலர்களுக்கு அப்புறம் வந்த எத்தனையோ பேர் தியாகம், அவங்களுடைய தியாகம், கிறிஸ்துவின் புண்ணியங்களை அறிவிக்க வந்த அந்த பரிசுத்தவான்களுடைய தியாகத்தினால நம்ம இன்னைக்கு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கும் சபையில நம்ம பார்க்குறோம், பணத்துக்காக பணம் 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 இதுதான் இன்னைக்கு முதன்மையாக வச்சு விடுறாங்க. ஆனா இது போல அங்கிட்டு பார்த்தோம்னா அப்பேற்பட்ட பரிசுத்தவான்கள் அங்கிருந்து கிளம்பி வந்தாங்களே, அந்த தேசங்கள்லாம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, பணத்துல பெருகிருச்சு. எல்லா தேசத்துல பணமும் ஒரு பக்கமா இருக்குது. ஆனா முழுக்க முழுக்க பாவம், முழுக்க முழுக்க பாவம். ரொம்ப ஒரு வேதனையா இருக்கு. இந்த செய்தியை பார்க்கும்போதெல்லாம் மனசு துடிச்சுது. ஏன்னா நமக்கு தெரிந்தபடி மிஷனரிமார்கள் இப்படி பல தேசங்கள்ல இருந்தும் வந்தாங்க, இந்த மாதிரி தேசங்கள்ல இருந்தும் வந்தாங்க. இப்போ நான் இப்போ நெதர்லாந்தை மட்டும் குறிப்பிடல, எத்தனையோ தேசங்கள். அந்த தேசங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்க எந்த ஒரு ஒழுக்கமும் கிடையாது, சுய ஒழுக்கம் கிடையாது. சில சமயம் சுயநீதி, சுய ஒழுக்கத்தை பற்றி பேசுவாங்க. ஆனா தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு சுய ஒழுக்கங்கிறதே கிடையாது. ஆமா, அதாவது எல்லா விஷயத்திலும் சரி, எல்லா விஷயத்திலும் திருமண காரியங்கள் முதல் கொண்டு எல்லா விஷயத்திலும் சரி, அவங்களுக்கு அதாவது என்னன்னா, கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தது
என்னதான் அன்பு, தாழ்மை. அதுல அன்பில் பரிசுத்தம். இயேசு கிறிஸ்து காட்டிய அன்பு பரிசுத்தம் உள்ள அன்பு. அது துளி கூட கரையில்லாத அன்பு. ஆனா வெளிநாடுகள்ல இன்னைக்கு கணவன் மனைவி ஒரு 6 மாசம் 1 வருஷம் தான், பிடிக்கலையா பிரிஞ்சு போய்கிட்டே போறாங்க. கிடையவே கிடையாது. இது பெரிய பாவம். இது எவ்வளவு பெரிய பாவம். விபச்சாரத்துக்கு ஒத்த பாவம் தான் எப்படி இந்த டைவர்ஸ் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு என்ன அப்படின்னா என்ன ஒண்ணு இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா லிவிங் டுகெதர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது திருமணம் ஆகாமலேயே கணவன் மனைவி போல வாழ்ந்துருங்க. பிடிக்கல, பிடிச்சிருந்தா வாழும், இல்லைன்னா ஒதுங்கிடுவோம். டீசெண்டா இதை சுய ஒழுக்கம்னு சொல்லிக்கிறாங்க. பிடிக்கல நாங்க விலகிக்கிட்டோம். ஐயோ, இது எவ்வளவு பெரிய பாவம் தேவனுக்கு முன்பாக. இந்த அன்புல பரிசுத்தம் இருந்ததுன்னா இவங்களை இப்படி செய்வாங்களா? கிறிஸ்துவின் அன்பு இன்னைக்கு சபைகள்லாம் எப்படி ஆகி போச்சு பாருங்களேன். எவ்வளவு ரொம்ப கெட்டு போச்சு. ரொம்ப ரொம்ப கெட்டு போச்சு. பாவத்துக்கு எதிராக நின்று ரத்தம் கூட நம்ம சிந்தணும். ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக பாவத்துக்கு நாம் எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு தான் வேதவசனம் சொல்லுது. ஆனா இன்னைக்கு பாருங்க, அந்த மிஷனரிமார்கள் நமக்கு வலிக்குது. ஆனா உண்மையிலேயே நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கணும். நமக்கு உண்மையிலேயே வலிக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்படிப்பட்ட தேசத்திலிருந்து வந்தாங்களே, அவங்க தெரியாது. இப்போ நம்ம தாத்தா பாட்டி பட்ட பாடுகள் கூட நமக்கு தெரியாது. நம்ம தாய் தகப்பன் பட்ட பாடுகள் தான் நமக்கு தெரியும். ஆனா நம்ம கிறிஸ்துவை அறிவதற்கு இதுக்கு முன்பாக ஆனா ஆளும் தெரியாது, பேரும் தெரியாது. ஆனா நிச்சயமாக அவர்கள் பட்ட பாடுகள் நமக்கு ஆனா தெரியாது. நம்ம பட்ட பாடுகள் அவங்களுக்கு தெரியாது. நிச்சயமா அவங்க எவ்வளவோ பாடுபட்டிருப்பாங்க. சரி, இயற்கை சீற்றங்கள், எத்தனையோ வைரஸ், பாக்டீரியாக்கள்னால வந்த வியாதிகள் எல்லாவற்றிலும் தேவன் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தி, அதாவது சொல்லாடல் ஒரு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க, அனாமத்தா செத்து போயிட்டான் அப்படிம்பாங்க. உண்மையிலேயே சொந்த பந்தங்களெல்லாம் விட்டுட்டு வந்து பாருங்க, நல்ல ஒரு மனமகிழ்ச்சியோடு ஒரு சொந்த பந்தங்களோடு சொந்த ஊர்ல வாழ்றது எப்படி இருக்கும். ஆனா கிறிஸ்துவுக்காக அனாமத்தா வந்து நமக்கு கிறிஸ்துவை அறிவித்து மொழியை கத்துக்கிட்டு அவங்க நமக்கு அறிவிச்சாங்க. ஆனா இன்னைக்கு அவருடைய தேசம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க இருந்து நம்ம பரிசுத்தத்தை தெரிவிச்சு நம்ம அங்க போகணும் போல. இந்த இடையில கூட கொஞ்சம் ஏதோ ஒரு இந்த ஒரு சில கருத்து நல்ல பரிசுத்தத்துக்கு எதுவான கருத்துக்களை சொன்ன ஒரு அமெரிக்காவில் ஒருத்தரை சுட்டு கொண்டுட்டாங்க. சுட்டு கொன்னது யாருன்னா தன்பாலின இருக்கிற ஒரு கே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஆண்மணர்ச்சிக்காரன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எவ்வளவு பெரிய கொடுமையா இருக்குன்னு பாருங்களேன். எவ்வளவு ஒரு இதா இருக்கு. ஆனா நம்மளாம் ஆனா நம்ம நம்மளுடைய நோக்கம் எதுவா இருக்குது? நம்மளுடைய நோக்கம் பிள்ளை நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல ஒரு பொருளாதாரத்தில் பெரிய ஆளாகணும், அவரை போல பெரிய பணக்காரனாகணும், அவரை போல அந்த ஆளை போல நல்ல பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு தான் ஆகுறோம். ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த தெரியல நம்ம தேவனுக்கு முன்பாக எப்படி நிற்க போறோம் அப்படின்னு சொல்லி தெரியல. ரொம்ப மனசு பாரப்பட்டு தான் இந்த காரியத்தை பேசுறதுக்காக நம்ம ஜெபிக்கணும். கர்த்தர் நடத்துவார். ஆண்டவர் சமூகத்தில் பாரப்பட்டு ஜெபம் பண்ண ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியம் தொடர்ச்சியாக நம்ம அதாவது நம்மளுடைய போராட்டம் கூட பைபிள் படிக்கிறதுக்கு ஒரு போராட்டமா இருக்குது, ஜெபம் பண்றதுக்கு ஒரு போராட்டமா இருக்குது. எவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன். அந்த பைபிள் நமக்கு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டது ஒரு காலத்துல சொல்லுவாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன். நம்மளுடைய மாம்சம் எப்படிப்பட்ட மாம்சமா இருக்கும், நம்மளுடைய ஆவி எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது என்ன அப்படின்னா, இந்த பைபிளை மொழிபெயர்க்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, முன்காலத்துல பைபிள் படிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, பைபிள் இல்லாம பைபிள் படிக்க ஆசைப்பட்டு எத்தனையோ ஒரு நூலகங்கள் பக்கத்துல இருக்கிறவங்க கேட்டு படிச்சாங்க. இந்த வீட்டுக்கு 4 பைபிள் இருந்தாலும் நம்ம இன்னைக்கு நம்ம பைபிள் படிக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மாம்சம். பைபிள் படிக்க வேண்டாம், ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா ஜெபிக்க வேண்டாம். எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு இயேசுவே சொல்லியிருக்கிறார். நம்மளாம் பண்றோமா? விழிப்பு எவ்வளவு முக்கியம். விழித்திருந்து ஜெபம் பண்ணாதனால தான் இன்னைக்கு அநேக ஓநாய்கள் போன்ற ஊழியக்காரங்கிட்ட மாட்டி கஷ்டப்படுறோம். சொந்த வந்தது இதில் பெரிய கொடுமை என்னன்னா, பெத்த தாய் தகப்பனுக்கு கூட பிறந்தவருக்கு முன்பாக நம்மளுடைய கௌரவத்தை பார்த்துட்டு இயேசு கிறிஸ்துவை அறிவிக்காமல் விட்ட பாவம் எவ்வளவு பெரிய கொடிய பாவம்னு பாருங்க. எவ்வளவு பெரிய கொடிய பாவம்னு பாருங்களேன். அவங்ககிட்ட போய் சுவிசேஷம் சொன்னோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க,
கடிந்து கொள்ளுவாங்க, திட்டுவாங்க, வையுவாங்கன்னா அவங்களுடைய ஆத்மாவுக்கு நம்ம பொறுப்படுத்தமான்னு பார்த்தா இல்லை. 2 வாட்டி சொல்லுவான், 3வது வாட்டி என்ன சொல்லுவான், வேறு வாட்டின் ஜீவியம் உங்ககிட்டலாம் சொல்ல முடியாதுன்னு அவங்கள விட்டு விலகி ஓடி வந்துட்டோம். எவ்வளவு பெரிய பாவம்! தேவனுக்கு முன்பாக நம்ம நிற்க முடியுமா? அவங்க ரத்த பலிக்கு யாரு பொறுப்பாவோம்? அப்படி மிஷனரிமார்கள்லாம் அன்னைக்கு நினைச்சு இருந்துட்டாங்கன்னா முடியுமா? நம்ம எப்படிப்பட்ட நம்ம உண்மையாக தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்குன்னு பாருங்களேன். எனக்கு அதெல்லாம் அந்த காரியத்துல அந்த ஐஸ்வர்யவான் வந்து லாசர்கிட்ட லாசர் வந்து ஆபிரகாம் மடியில இருப்பாரு. இந்த ஐஸ்வர்யா நரகத்துல இருக்கும்போது ஆபிரகாம் வந்து அந்த ஐஸ்வர்யவானுக்கு விவரத்தை சொல்லிடுவார். இந்த மாதிரி எங்களுக்கும் உனக்கும் பிளவு இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆபிரகாம் சொல்லுவாரு, அந்த லாசருவ எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அந்த 5 சகோதரர்கள் இடத்துல போய் லாசரு அனுப்பிவிட்டு இதெல்லாம் சொல்ல சொல்லுங்க. அவங்களாவது மனம் திரும்பட்டுன்னு அந்த நரகத்துல கிடந்த அந்த ஆளு சொன்னா அப்படி. அப்படி அந்த ஆளுக்கு கூட எவ்வளவு ஒரு இது இருக்கு நமக்கு. ஆனா நம்ம எங்க இருக்கிறோம்? லாசர் இருக்கிற இடத்துல இருக்கிறோம். நமக்கு அந்த சிந்தை இருக்கான்னு பாருங்களேன். நம்ம என்ன அப்படின்னா இந்த வசனத்தை வச்சு நம்ம வந்து நம்மளுடைய போதக திறனை வேணா ஏற்றிக்கிறோம் ஒழிய, நம்ம இன்னைக்கு உள்ள மனிதர்கள் அநேக தேவனுடைய பிள்ளைகள் என்னன்னா இந்த மாதிரி வசனங்களை வச்சு இன்னமும் போதக சமர்த்தர்களாகவும் போதக தாளந்துகளை வளர்க்கிறவங்களும் தான் இருக்கிறோமே ஒழிய, நம்ம வந்து இதை சிந்தித்து இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களை சொந்த ரத்தத்துக்கு நம்ம தெரிவிக்க முடியும். முதலாவது நம்மளே அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறோமா அப்படின்னு பார்த்தா இல்லை. ரொம்ப வருத்தமா இருக்குது. நான் வந்து உண்மையிலேயே இந்த வசனங்களை பார்க்கும்போது ரொம்ப துக்கமாகவும் இருக்குது. ஒரு பக்கம் வந்து நானும் தேவனுக்கு முன்பாக குற்றவாளியாக இருக்கிறத உணர்றேன். கஷ்டமா இருக்கு. வருங்காலங்களில் வந்து கர்த்தருக்கு முன்பாக கண்ணீரோடு ஜெபிக்கணும், கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடணும் எதுக்காகனா என்னுடைய நன்மைகளுக்காக மட்டும் இல்லை, மற்றவர்களுடைய நன்மைக்காக நம்ம தேடணும், மற்றவர்களுடைய பிரயோஜனத்துக்காக தேடணும் அப்படின்னு நினைக்கிறேன். கர்த்தர் உதவி செய்யணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.